அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய காணொலிகள் வரிசையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பயாலஜி ரிலேட்டடாக ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு MCQ. அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 106 106 நம்ம சந்திக்கிறோம். இதை விட ஈஸியான கொஷின் உலகத்தில் வேறு ஏதாவது இருக்குமா? ஆனாலும் இந்த கொஷினை வந்து நீட் கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ஒரு கொஷின் இருக்குது. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்? இதுக்குண்டான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆன்சரை தெரிவிங்க. அதுக்கு ஆன்சர் என்னது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படின்னா வந்து திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜிம்னோ அப்படின்னா வந்து நெக்கட் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய CBSE புக்கில் போட்டிருக்கு. இது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் அதுதான் அர்த்தம். ஜிம்னோஸ்பர்ம்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிம்னோஸ் என்றால் நெக்கட் அண்ட் ஸ்பெர்மா என்றால் சீட்ஸ் என்று நாம் அதை சொல்கிறோம். சீடில் வந்து சீட் கோட் இருக்கும், பட் அதில் ஓவரி இருக்காது. அதில் ஃப்ரூட் வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இருக்காது. அதாவது ஓவரி இருக்காது, ஆனால் ஓவியல் இருக்கும். அப்படின்னா ஃப்ரூட் இருக்காது, ஆனால் சீடு இருக்கும். அப்போ ஃப்ரூட் ஃபார்ம் ஆகாமல் ஃப்ரூட் வால் அப்படிங்கிற அந்த எபிகார்ப், எண்டோகார்ப், மீசோகார்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல சூர்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவரி வந்து இருக்காது. அது இல்லாத சீடு தான் இந்த நேக்கட் சீடு என்று சொல்லக்கூடிய திறந்த விதை தாவரங்கள். அப்போ விடை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சீட்ஸ் ஆர் நேக்கட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.